உயர்தரமான பரக்கத் பொருந்திய நாட்களில் சிறந்த நாட்களான ரமலானுடைய மாதத்தின் பகல் பொழுதில் நாம் எல்லாம் இருக்கிறோம். சண்டை குறித்தானவர்களே, நம்மில் எத்தனையோ நபர்கள் நம்முடைய இதுவரை எத்தனையோ ரமலானுடைய மாதங்களை சந்தித்தவர்களும் இருக்கிறோம். சிலருக்கு 10 ரமலான்கள், சிலருக்கு 30, சிலருக்கு 40, சிலருக்கு 50. ஒவ்வொருவருடைய வயதுக்கு தகுந்தாற் போல பல ரமலான்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சங்கையானவர்களே, அசல் விஷயம் அதுவல்ல, எத்தனை ரமலான்கள் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்தது, எத்தனை ரமலான்கள் நம்முடைய பாவங்களுக்கு பாவமளிப்பு பெறக்கூடிய ரமலான்களாக அமைந்தது என்பதுதான் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம், செயல்பட வேண்டிய விஷயம். எனவே இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு உண்டான மஃபிரத்தை, தௌபாவை பெறக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாராக. சண்டை குறித்தானவர்களே, இந்த உம்மத்தின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. நம்முடைய தூதர், உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். வரலாறுகளில் பதிவு செய்யப்படும் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருவார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் நபி அவர்களுக்கு மிகவும் அன்புக்குரிய, நேசத்திற்குரிய மனைவி அன்னை ஆயிஷா. அவர்களது வீட்டுக்கு வருவார்கள். நபி அவர்களுடைய முக வளர்ச்சி, சந்தோஷத்தை கண்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் மா தகத்தம வ மா அஹர்ரத் வ மா அஸர்ரத் வ மா அஅலனத். யா அல்லாஹ், ஆயிஷா முன்பின் செய்த, மறைமுகமாக பகிரங்கமாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. நபி அவர்களினுடைய துஆ எவ்வளவு சக்தி மிக்கது, அது கேட்டவுடன் அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதை கண்டாலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லை. இவ்வளவு சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்களது கூந்தல் முடி அவர்களது முழங்காலில் படுமளவு விழுந்து சிரித்தார்கள். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஆயிஷா, என்னுடைய துஆவின் மூலம் உனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பிறகு உங்களது துஆவின் மூலம் எப்படி எனக்கு மகிழ்ச்சி ஏற்படாமல் இருக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா, இந்த துஆவை உனக்காக நான் இப்பொழுதுதான் கேட்டுள்ளேன். ஆனால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இதே துஆவை என்னுடைய உம்மத்தார்களுக்காக நான் கேட்டு வருகிறேன். அன்பிற்குரிய மனைவி, தனது வாழ்க்கையில் சரிபந்தை கணவனுக்காக தந்த மனைவி, அந்த மனைவிக்கு அது மாதிரியான துஆவை எப்போதான் செஞ்சாங்க. ஆனால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் எனது உம்மத்துக்கு இந்த துஆவை செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், நம்ம மேல அவங்களுக்கு எவ்வளவு பாசமும் எவ்வளவு அன்பும் இருந்திருக்கிறது. சங்கையானவர்களே, ஹதீசுகளில் வருகிறது, நாளை மறுமை நாளையில் எல்லா மலக்குமார்களும் நம்முடைய தந்தை முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களின் வாழ்த்துகள் இப்படித்தான் இருக்கும். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ, எனது நிலை என்ன ஆகுமோ என்று கவலைப்படுவார்கள். அந்த திடுக்கூற்ற அந்த மறுமையினுடைய நாளிலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் மட்டும்தான் இப்படி இருக்கும், யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தின் நிலை என்னவாகுமோ. அங்கும் கூட ஒரு மனிதனுக்கு நரகமா சொர்க்கமா என்று முடிவு செய்யப்படக்கூடிய நிலை, அங்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை பற்றியோ, தனது குடும்பத்தை பற்றியோ, தனது சந்ததிகள் சம்பந்தமான கவலைகளோ இருக்காது. மாறாக இந்த உம்மத்தை பற்றி தான் கவலைப்படுவார். இவ்வளவு அன்பு வச்சிருந்த நபி
மெம்பர் படி மேல கால வச்சு சொல்றாங்க, ஏறிட்டு யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அதில் நல்ல அமல்கள் செய்யாமல் அல்லாஹ்விடமிருந்து மக்ஃபிரத்தை பாவ மன்னிப்பை பெறாமல் வீணாக கழிப்பாரோ அவர் நாசமாகட்டும். ஒவ்வொரு பக்தரையும் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு துவா செஞ்ச நபியோங்க ரமலான் மாதம் என்று வந்தவுடன் அவர்கள் கூறிய வார்த்தை, இந்த மாதத்தை எவர் நல்ல அமல்களையும் கழிக்காமல் வீணடிப்பாரோ அவர் நாசமாகட்டும் என்று சாபித்திருக்கிறார்கள். அந்த சாபத்துக்கு மாணவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த மாதம் எவ்வளவு சண்டைப்படுத்த வேண்டிய மாதம். இந்த மாதத்தை ஒருவர் வீணாக்கி விட்டார் என்று சொன்னால் மறுமையில் அவருக்கு தண்டனைங்கிறதெல்லாம் இரண்டாவது. உலகத்திலேயே நபிகளாரின் சாபம் அவருக்கு கிடைக்கும் என்பதை விட மிகப்பெரிய தண்டனை வேற எதுவுமே தேவையில்லை. எனவே சங்கையானவர்களே, இந்த ரமலானுடைய இந்த மாதமும் ஏனைய மாதங்களை போன்று நமக்கு கழிந்து விட்டது என்று சொன்னால் நம்மை விட கஷ்டவாளிகள், நம்மை விட ஏமாளிகள் யாரும் இல்லை. எனவே இந்த ரமலானுடைய பகல் பொழுதுகள் நோக்குகளாக இருக்க வேண்டும். நோக்குகளுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எவர் கடும் நோயாளி அவருக்கு மட்டும்தான் அனுமதி, அவர் தவிர யாருக்குமே அனுமதி இல்லைங்களா? அதனால நம்ம என்ன செய்யறது? இதுவரைக்கும் எனக்கு நோக்கு வச்சு பழக்கம் இல்லைங்க, இந்த ரமலானில் பழகி கொள்ள வேண்டும். ரொம்ப எளிமையான அமல், பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க நம்ம உலகத்துக்காக பார்க்கிறோம், எத்தனை நேர உணவுகள், எத்தனை நேர தாகங்கள், எத்தனை நேர தூக்கங்கள் தியாகம் செய்யப்படுகிறது. சாதாரண காசு கொடுத்து சம்பாதிக்கிறதுக்காக எல்லாம் விட்டுட்டு போறதுதான், எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான். அழியாத மறுமைக்காக, நம்மை படைத்த அப்பின் திருப்பணத்தை அடைவதற்காக ஒரு நேரம் உணவு நேரத்தை மாற்றிக் கொள்கிறோம். அவ்வளவுதான். நம்ம சாப்பாட்டை எல்லாம் விடாமலாம் இல்லை, சகலையே ஏறக்குறை எல்லாம் ஈக்குவல் ஆயிருது, இஃப்தார்ல ஈக்குவல் ஆகுது. நேரத்தை மாத்திக்கிறோம் ஒழிஞ்சு நம்ம ஒரு உண்மையிலேயே சாப்பாடு தியாகம் எல்லாம் செய்யல. இது ஒரு லேசான அமல், இதை செய்யறதுக்கு நான் தயாராகன்னு சொன்ன எவ்வளவு பெரிய கஷ்டம் சங்கையாளர்கள். அதே போன்று இந்த மாதம் குர்ஆனுக்கு உண்டான மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாசத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இப்படித்தான் சொல்றான், குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலானுடைய மாதம். அதனால இந்த மாசத்துல நமக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக வேண்டும். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை தந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்த அற்புதம் தான் இந்த திருமறை குர்ஆன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதம் இருந்தது, கைத்தடி. நம்மளாம் வரலாறுகள்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் ஒரு பக்கமும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுபக்கமும் இருக்கிறார்கள். சத்தியம் வெல்லுமா அசத்தியம் வெல்லுமா, இஸ்லாம் உண்மையான மார்க்கமா அல்லது அசத்தியமானதா என்ற பல பரீட்சை ஃபிரௌனுடைய அரசவையில் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் மறுபக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு நிற்கிறார்கள். அவங்க கையில் இருந்த கைத்தடி கேட்டாங்க, நாம முதல்ல நாங்க சூனியம் செய்யவா நீங்க செய்யவா? சூனியக்காரர்கள் கேட்கிறாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்களே முதல்ல ஆரம்பிங்க. பொதுவாக கண்கட்டி வித்தனா எல்லாம் அவங்களுடைய கயிறுகளை போடுறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பாம்பா மாதிரி முன்னாடி நெளியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் கட்டளை வந்தது, மூசாவை உங்களது கைத்தடியை நீங்கள் போடுங்கள். கைத்தடியை தூக்கி எறிகிறார், பெரிய மரப்பாம்பாச்சு. இந்த சின்ன சின்ன பாம்புகள் ஒழுங்கிருச்சு. முன்னாடி இருந்தவர்கள் தெரிஞ்சிருச்சு, அவங்க எல்லாமே டூப்ளிகேட், அவங்க யாரும் ஒரிஜினல் இல்லை. ஒரு பொருளை உண்மையிலேயே விற்கிறவர்கள் தெரியுமில்ல, இது உண்மையா டூப்ளிகேட்ட அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். நாமெல்லாம் போய் மூசா உண்மையானவர், அவரது கைத்தடி நம்முடைய கயிறு அல்ல, அது அல்லாஹ்வுடைய ஒரு சக்தி. காலையில எல்லாம் சூனியக்காரங்க, மாலையில் எல்லாரும் முஸ்லீம்கள் ஆகிறார். முஸ்லீமான மாடுகள் வாழ்வைய வாங்குவ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ரப்பின் மூசாவா ஹாரூன், ஹாரூன் மூசாவுடைய ரப்பை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்னு சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கைத்தடி செய்த அற்புதம், காலையில் சூனியக்காரர்களாக இருந்தவர்கள் மாலையில்
இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் தான் இந்த குர்ஆன். நமக்கு அதனுடைய பாசம் தெரியல, அதனுடைய அர்த்தங்கள் தெரியல, அதனுடைய கருத்துக்கள் தெரியாததால் அதுல நமக்கு ஒரு மன லயிப்பு வரமாட்டேங்குது, அதில் ஆர்வம் தேட்டம் வரமாட்டேங்குது. அதனால குர்ஆனை ஓதும்போது என்ன செய்யுங்க, அதனுடைய மொழிபெயர்ப்புகளையும் எடுத்து அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தொழுகையில ஓதுற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன அர்த்தம்? அகிலங்களை படைத்த அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும். இந்த அர்த்தத்தோட குர்ஆன் இந்த வசனத்தை தொழுகையில இந்த ஆயத்தை ஓதணும்னா அதனுடைய இன்பமே வேற. நம்ம என்ன செஞ்சோம், வாட்டை பாப்பாரம் பண்ணாலும் ஒப்பிச்சுட்டு இருக்கிறாங்க, இன்பம் தெரிய மாட்டேங்குது, ஏதோ புரிஞ்சு நிம்மறது இல்ல. குர்ஆனில் இல்லாத அறிவுகளே கிடையாது. ஒழுக்க ரீதியான விஷயம் வேண்டுமா, குர்ஆனில் பாருங்கள். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், குர்ஆனில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய திருமணம் எப்படி அமைய வேண்டும், குர்ஆனில் இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி பேச வேண்டும், குர்ஆனில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும் அதை கூட குர்ஆன் சொல்லி தருகிறது. நமக்கு அதனுடைய பாசம் தெரியாதா அது சிரமமா இருக்குது, அதில் லயிப்பு வரவில்லை. சகோதரனை பாசை தெரியவில்லை என்றாலும் அதனை ஓட நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய நிலைமை ரமலானில் அதிக குர்ஆனை ஓடி அது மனப்பாடம் ஆகிடுச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் முதல்ல குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிஸ். அவங்க எப்படி மனப்பாடம் பண்ணாங்க, ரமலானில் அதிகம் ஓடியதின் காரணமாக குர்ஆன் அவர்களுக்கு மனப்பாடமாகவே ஆகிவிட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஹராமான சில விஷயங்களை மனுஷன் திரும்ப திரும்ப கேட்கிறான், பார்த்து ஆட்டோமேட்டிக்கா வாயில ஒரு வார்த்தை விடாம ஒரு எழுத்து விடாம மனப்பாடம் வருது. ஏன்னா அதிகமா கேட்கிறதுனால. அது போன்று சஹாபாக்கள் குர்ஆனை அதிகம் தொடர்பு, குர்ஆனை அதிகம் ஓடினார்கள், அதிகம் கேட்டார்கள், அது மனப்பாடமாகவே ஆயிடுச்சாங்க. ரமலானுடைய மாதத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வளமை பத்தி வருது. பகலில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள், இரவில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள், முழு ரமலானிலும் 60 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். குர்ஆனுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தொடர்பு இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய நிலைமை குர்ஆனை விட்டு நாம் எவ்வளவு தூரமா இருக்கோம். இன்னைக்கு நம்மளாம் முடிட்ட குர்ஆனாலே எடுத்துங்க, யாராவது மௌத்தாயிட்டாருன்னா அன்னைக்கு எடுத்து ஹத்தம் ஓதுறதுங்க யாரும் செஞ்ச புண்ணியமோ நல்லா விளக்கி வச்சிருக்கிறோம். குர்ஆன் அதற்காக அல்ல, மௌத்தானவர்களுக்கு ஹத்தம் ஓதுறதுல குர்ஆன் அது வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், கைடு தான் குர்ஆன், வழிகாட்டி தான் குர்ஆன். வமா ஹுவ இல்லா திக்ருல் லில் ஆலமீன், அகில உலகத்தவர்களுக்கும் இது சிறந்த வழிகாட்டி. நீங்க நம்ம போய் மௌத்தான வீட்டுல யாசின் ஓதுறதும் கத்தம் பாத்திய ஓதுறதும் ஆக்கிட்டோம். குறுகிய சிந்தனை, அதை செய்யக்கூடாதுன்னு இல்லை, அதுவும் ஒரு பலன். ஆனால் அது மட்டுமே நோக்கம் அல்ல. குர்ஆனில் எல்லா நலன்களும் பிரச்சனையில் இருப்பவர் குர்ஆனை ஓதுவாரா அவருக்கு தீர்வு கிடைக்கும். பரக்கத்தை நாடி ஒருவர் குர்ஆனை ஓதுவாரா அவருக்கு பரக்கத் கிடைக்கும். செல்வத்தை நாடி ஒருவர் குர்ஆனை ஓதுவாரா அவருக்கு செல்வம் கிடைக்கும். குர்ஆன்ல இல்லாத எந்த விஷயங்களுமே இல்லை. ஆனால் நாம் இன்று குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கிறோம். இதுதான் நஷ்டத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அதனால சந்தை குறித்தானவர்களே, இந்த ரமலானில் நமக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கத்தை நாம் அதிகமாக்க வேண்டும். ஆக குறைஞ்சது ஒரு தடவையாவது இந்த ரமலான்ல குர்ஆனை முழுமையா பார்க்க ஓதுனுங்களாம். நல்லா ஓத தெரிஞ்சவங்க எவ்வளவு ஓத முடியுமோ அவ்வளவு ஓதுமா. இந்த ரமலானுடைய மாசத்தில் நாம் செய்கிற பல்வேறு அமல்களில் மிக முக்கிய ஒரு அமல் என்னன்னா குர்ஆனை ஓதுறது தான். சரி, எனக்கு ஓதவே தெரியாதுங்க, நான் என்னங்க செய்யறது? குர்ஆனை எடுத்து பாருங்க. உலகத்துல எந்த விஷயத்துக்குமே இதை பார்த்தா நன்மைன்னு சொல்லி கிடையாது. ஒருத்தர் சொல்லுகிறாரு, இன்னொருத்தர் தொழுகிற பார்த்துட்டே இருக்கிறார், இதுக்கு நன்மை கிடைக்குமாறு கிடைக்காது. அவரும் தொழுதாதான் நன்மை, பார்க்கிறதுக்கு நன்மை இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் 3 விஷயங்கள் இருக்கிறது, அதை பார்த்து கொண்டே இருந்தாலும் நன்மை. அதுல முதல் விஷயம் குர்ஆன். குர்ஆனை தொடர்றது நன்மை, அதை பார்க்கிறது நன்மை. ஓட தெரியவர்களே முதல்ல அதை தொடருங்களாம். எனக்கு 50 வயது ஆகியும் இதுவரை நான் குர்ஆனை தொட்டு கூட பார்க்கவில்லை என்றால் என்ன மாதிரி நஷ்டவாதி வேற யாராவது இருக்க முடியுமா?
என் பேரு முஸ்லீம், என் பரம்பரை முஸ்லீம் பரம்பரை. சுப்ஹானல்லாஹ். சங்கை குறித்தார்கள். எனவே நமக்கும் குர்ஆனுக்கும் உண்டான அந்த தொடர்பை சரியாக வேண்டும். அதனால குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கணுமா? இது வெறும் ரமலான் மட்டுமல்ல, தினசரி குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். குர்ஆனுடைய ஹக்கு அதுதான். முதல்ல விளங்கவோ இல்லையோ குர்ஆனை பார்த்து ஓடுறது குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்தது குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லீமுடைய கடமை. குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ் இந்த இடத்துல எதை எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் மறுமையில் அல்லாஹ் கேட்பானா? குர்ஆனை போன்று ஒரு மனிதர் வேறு எந்த அமலை கொண்டும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து விட முடியாது. பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபியவங்களை தவிர யாரும் குர்ஆனை ஓதினாலும் நபியவங்க என்ன செய்வாங்களாம்னா அதை விரும்பி கேட்பாங்களாம். நபியவங்களை போல அழகாக குர்ஆனை யாரும் ஓத முடியாது. அவ்வளவு அழகாக தெளிவாக திருத்தமாக ஓடினார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா மற்ற யாரும் குர்ஆனை ஓதினாலும் அதை கால்வாழ்த்தி கேட்பாங்களாம். வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, ஒரு நாள் ரமலானுடைய மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அவங்களோட ஹஜ்ரத் அபூபக்கர், அதே போல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்களும் வர்றாங்க. அன்னைக்கு இருந்த பள்ளிவாசலினுடைய அந்த அமைப்பு இருக்கிற பேரிச்சம்பழம் ஓடினால் வேயப்பட்ட பள்ளிவாசல். அடுத்து பாதி பள்ளிக்கு அப்புறம் ஒரு சின்ன குட்டிச்சோடு மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பின்னாடி பேக் சைடு பள்ளி, வெளிப்பள்ளி. நபியும் பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறாங்க. பார்த்தா பள்ளிவாசலுக்குள்ள ஒரு வாலிபர் குர்ஆனை ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய பேரு உம்மு அப்து. பார்த்தா குர்ஆன் அழகாக ஓடுறார். யாருமே இந்த பள்ளிக்குள்ள அவரு மட்டும்தான் ரசிச்சு ஓடுறார். நபியவங்க வந்து பின்னால நின்னுக்கிறாங்க. நபியவங்க வந்து அவருக்கு தெரியாது. அவரு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. நபியவங்க அபூபக்கர் உமர் எல்லாரும் இருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் அழகான கொடியில ரொம்ப நிறுத்தி அழகா தெளிவா ஓடுறாரு. இப்ப குர்ஆன் ஓடி முடிச்சுட்டாரு. ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேர்கிட்ட சொல்றாங்க, அபூபக்கர் உமர் இடத்துல, உங்களுக்கு யாராவது குர்ஆன் எப்படி இறங்கியதோ அதே போன்று கேட்க ஆசைப்பட்டால் இந்த உம்மி அப்துல்லத்திலிருந்து கேட்டுக்குங்க. அவரும் அழகா ஒரு குர்ஆன் ஓடுறாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் குர்ஆன் ஓடிட்டு இருக்கிறாரு. ஓடி முடிச்சுட்டாரு. இப்ப என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்ட்ட துஆ செய்யறாரு. குர்ஆனை ஓடி முடிச்சுட்டு அப்ப துஆ செய்யும் போது யாரும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் சொல்ற, யா அல்லாஹ் யா அல்லாஹ்ங்கிறாரு. அடுத்து என்னென்ன சொல்லணுமோ அவர் சொல்ல மாட்டேங்கிறார். நபியவங்க இதெல்லாம் பின்னால கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. நபியவங்க சொல்ற குல் துஸ்மா, நீ என்னத்தை கேட்கிறையோ கேளு, நீ கேட்பது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நபியவங்களும் 3 தடவை சொல்றாங்க. அப்ப இந்த நிகழ்வில் இருந்து உலமாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் 2 விஷயம். ஒன்று, நபியவர்கள் ஒருவர் குர்ஆன் ஓதினார் என்று சொன்னால் அதற்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் குர்ஆன் இறங்குச்சு. அவங்க தான் ஆசிரியர். குர்ஆன் இறக்கப்பட்டதே நபியவர்கள் தான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நின்று கேட்டாங்களாம். அடுத்து குர்ஆன் ஓதிய பிறகு ஒருவர் செய்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி தொழுவிட்டு துஆ செஞ்சு அவருடைய துஆ மக்பூலானது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதுபோன்று குர்ஆனை ஓதியதற்கு பிறகு ஒருவர் கேட்கிற துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனவே சங்கையானவர்களே, நாமும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் உண்டான அந்த தொடர்பை சரியாக்க வேண்டும். அதுக்கு குறிப்பா பெண்கள் அதிகமான நேரம் கிடைக்குது, நோன்பு வச்சுட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான் குர்ஆனை ஓதுகின்றார் என்று சொன்னால் அதை விட அல்லாஹ் தஆலா வேற எதையும் கவனமாக கேட்கிறது இல்லையா? குர்ஆன் என்ன? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்துல இன்னைக்கு நிறைய கான்ஃபரன்ஸ் மாநாடுகள் நடக்குது. அந்த நாட்டில இருந்து அவரு வர்றாருங்க, இவரு வர்றாருங்க. ஒருவேளை அவங்க ஏதோ காரணமா வர முடியாம போயிருது. அவங்க பார்த்த ஒரு லெட்டர் அனுப்புறாரு, நான் இந்த காரணத்தினால வர முடியல, கலந்து கொண்ட உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்னு அனுப்புறாரு. அந்த பேப்பரை படிக்கிறாங்க. படிக்கும் போது பார்த்தா அந்த முழு சபையும் அவரே வந்து படிச்ச மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி கவனிக்கிறாங்க. அது போன்று குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய மெசேஜ், அல்லாஹ்வுடைய செய்தி. மனிதனோடு அல்லாஹ் பேசுகிறான். அதுதான்
அதனால அதை எவ்வளவு ஓடலாம் இவ்வளவு அப்படின்ட்டு இல்லையாமா, உள்ளம் லயித்து குரானில் ஓடுவதில் நாம் ஈடுபட வேண்டும். எனவே சங்கையாளர்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல குரானை ஓட தெரியாதவங்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. பள்ளியில ஹாஃபிஸா 2 பேர் இருக்கிறாங்க, நம்ம இருக்கோம், வந்து கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் மற்ற மதரசான் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 6 வயசு குழந்தைகளும் பள்ளிவாசலுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சுக்கிட்டாங்க. அதை போல 60 வயசுக்காக வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை படிச்சுக்கிட்டாங்க. நீங்க நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா ஒரு 8வது 9வது படிக்கிற வரைக்கும் நாம மதரசா பள்ளிவாசலுக்கு வரணும், அப்படி எல்லாம் இல்லை. எல்லா வயதுக்காரர்களும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். வந்து தனக்கு மார்க்கம் சம்பந்தமான என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை தெளிவுபடுத்திக்கணுமா. அதுக்கு வயசோ எந்த ஒரு தடையும் கிடையாது. பள்ளிவாசல் என்பது வெறும் தொழுகைக்கு மட்டும் அல்ல, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குத்தான் பள்ளிவாசல். முதல் விஷயமே அதுதான். நபியவர்களுடைய காலத்துல பள்ளிவாசல் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு சகாபி வந்தாரு, தொழுகிறாரு, தொழுது போல பார்த்தா அவரு புதுசா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ருக்குவு சுஜூது சரியா தெரியல. நபி அவர்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, நீ சரியான தொழுகை போய் மறுபடியும் தொழுது. 2வது தடவை அப்படியே சொல்றாரு, 3வது தடவை அப்படியே சொல்றாரு. 3வது தடவையும் அவர் சரியா தொழுகல. அவரு சொன்னாரு, யாரும் இதுக்கு மேல எனக்கு எப்படி தொழுகிறதுன்னு தெரியல, நீங்களே எனக்கு கற்றுக் கொடுங்க. நபி அவர்கள் அவருக்கு எப்படி ருக்குவு செய்யணும், எப்படி சுஜூது செய்யணுங்கிற தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்களாமா. இதுதான் பள்ளிவாசல். 5 வருஷத்துக்கு அவசர அவசரமா வந்தவங்க கதவை கூட்டிட்டு போயிட்டேன். இதுல நோக்கம் 24 மணி நேரமும் இன்னைக்கு எப்படி உலகத்துல எல்லா இடங்களும் இயங்குதோ அது போல பள்ளிவாசல் இயங்கணுமா. மக்கள் வந்து தீன் ரீதியான தங்களது தேவைகளை, தங்களது ஐயங்களை கேட்டு தெளிவு பெற்று செல்ல வேண்டும். இதுதான் பள்ளிவாசலுடைய பிரதான நோக்கம். அதனால சங்கையாளர்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம நியத் செய்யணும். இதுவரைக்கும் என்னுடைய ஆயுள் எவ்வளவோ போயிடுச்சு, நான் குரானை தெரிஞ்சுக்காம போயிட்டேன். இந்த ரமலானாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டிராபேக்கா இருக்கணும், அது ஒரு திருப்பு முறையாக அமைய வேண்டும் என்று வாங்க வந்து அலிஃபா ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சோம்னா தொடர்ந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, குரானை சரளமாக ஓடுகிற அளவுக்கு நம்மளை கொண்டே விட்டுருவான். தொடக்கம்னா நம்ம பிஸ்மில்லாஹ் ஆரம்பிச்சோம்னா போதும், அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான், மன லயிப்பை ஏற்பட்டு விடும். குரான்னா என்னங்கிறது அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம அதையும் முயற்சி செய்யறது. அதே போல இந்த ரமலானுடைய மாசம் இருக்கு, பரவான தொழில்களை என்ன செய்யறது, நோன்பு வைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதோட நோன்பும் அமல்களும் சேர்ந்த விஷயங்கள் வர வேண்டும். வெறும் நோன்பு வச்சுட்டாங்க, அது மட்டும் நோக்கம் இல்லை. வெறும் நோன்புக்கு எந்த நன்மையும் இல்லை. நோன்போடு சேர்ந்து என்ன செய்யணும், 5 நேர தொழுகைகள், குர்ஆனுடைய திலாவத், திக்ருடைய பேணுதல், இந்த மாதிரி அமல்களோடு சேர்ந்த நோன்புக்கு தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து. எந்த நோன்பு அல்லாஹ்வுடைய நினைவும் அல்லாஹ்வுடைய திக்ரும் இல்லையோ அந்த நோன்பு வெறும் பசித்திருந்தது, தாகித்திருந்ததை தவிர வேறு எந்த நன்மையும் அவருக்கு இல்லை. அதனால அப்படி நம்முடைய நோன்பு ஆயிடக்கூடாது. அதே போல இந்த ரமலானுடைய மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், 4 விஷயங்களை அதிகமாக கேளுங்கள். அதுல 2 விஷயம் என்னங்க, ரொம்ப தேவையான நாமா. அதுல முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா அதிகமாக திக்ர் செய்யறது. நேரம் இருக்குது, சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவர் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். 2வது விஷயம் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு. அடுத்த 2 விஷயம், அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள். அதனால நம்ம தராவியில பாருங்க, அந்த தஸ்பீஹ்ல லா இலாஹ இல்லல்லாஹ், நஸ்தக்ஃபிருல்லாஹ், வனஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார், இந்த 4 விஷயத்தை தான் நம்ம கேட்கிறோம். முதல் விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமா சொல்றது, 2வது இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யறது, 3வது அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை கேட்கணும், 4வது நரகத்தை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கணுமா. ரமலானுடைய இந்த மாசத்தில் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு அமல். அதே போல நோன்பு திறக்கிற அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். நோன்பு திறக்கிற அந்த நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் ஹலாலான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அவருக்கு பூர்த்தி செய்து தருகிறான். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த இஃப்தாருடைய நேரம் தான்.
அந்த நேரத்தில் என்ன செய்யறது? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் துஆவின் மூலமாக நாம் கேட்க வேண்டும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் 10 ரஹ்மத்துடைய 10 நம்முடைய பகல் பொழுது நோன்பாக இருக்கணும். இதுவரைக்கும் தராவிக்கு வரலீங்க, 2 தராவி முடிஞ்சு, இனி இருக்கு வாய்ப்பு, இன்னும் 28 நாள் வாய்ப்பு இருக்குது. 3வது நாள் இருந்தாலும் என்ன செய்யறது? நம்ம வந்து சேர்ந்துக்கிறது. இது எல்லாமே நம்முடைய சொர்க்கத்திற்குண்டான பாதைகள். இதை நம்ம செய்ய தவறிட்டோம், உலகம் என்று உலகத்திற்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மள மாதிரி கஷ்டவாதி யாரும் இல்லை. அதனால இந்த ரமலான் மாத்திரம் கொஞ்சம் என்ன செய்யணும்னா, எல்லாருமே மேக்சிமம் சொந்த வேலை தான், யாரும் இன்னொருத்தர் கீழே வேலை செய்யறது கிடையாது. அதனால நம்முடைய நேரத்தை நம்ம அமைக்கிறது தான். நான் எப்போ வேலைக்கு போகணும், எப்போ வரணுங்கிறத நான் முடிவு செய்யறது தான். இந்த ரமலானுடைய மாசம் கொஞ்சம் அமல்களுக்காக என்ன செய்யறது? அந்த வேலையுடைய நேரத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல அமல்களுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை